Welcome to RRB ALP Technician 2024 Crash Course. நம்மளோட ப்ரீவியஸர் கொஸ்டின் 2018 சீரீஸ்ல வந்து என்னன்னா ஆல்ரெடி 9th ஆகஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுல 10th ஆகஸ்ட்ல வந்து என்னன்னா பார்ட் 1 வீடியோ. இதுல 20 கொஸ்டின்ஸ் எப்படி வந்து என்னன்னா கேட்டிருக்காங்கன்னு கம்ப்ளீட்டா வந்து டீகோட் பண்ணுவோம். சரிங்களா? ப்ரீவியஸர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா ஆர்ஆர்பி பொறுத்து நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பி படிக்கும் போது வந்து எந்த ஏரியா வந்து கொஸ்டின் வரும்னு தெரிஞ்சிடலாம். இதை வச்சு நம்ம 2024 ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஃபனல் மாதிரி குறைச்சிட்டு வந்து என்னன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ புரியும் நினைக்கிறேன். வாங்க கொஸ்டின் வந்து 1 by 1 பார்த்தலாம். Question number 1. Who took charge as the new Comptroller and Auditor General of India in 2017 சொல்லியிருக்காங்கல்ல. இந்த எக்ஸாம் 2018 நடந்ததுனால வந்து 1 year before current affair கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால 2023 சிஏஜி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கான கரெக்டான இது வந்து என்ன, கிரீஷ் சந்திர முர்மு. சரிங்களா? நாத்துல வச்சுக்கேன். இவர் தான் இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியா இருக்காரு, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இது வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தலாம். அகைன் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிஏஜி ரிலேட்டட் ஆர்டிகல் வந்து என்னன்னா 148 எது ரிலேட்டடா வரும்னா சிஏஜி வரும். இதுவும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் வில் பி த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் வந்து 4 hours 37 minutes PM அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி, இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு இது வந்து டயக்ராம் போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, எதுக்குன்னு சொல்றேன். ஸோ நம்மளுக்கான இதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது 12. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன 3 வரும், இந்த இடத்துல வந்து என்ன 6, இந்த இடத்துல வந்து 9. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இங்க 1, ஸோ 2, இது வந்து என்ன 4, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன 5, 7, 8, ஸோ 10, இது வந்து என்ன 11. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா இது ஹவர் ஹேண்டோட வந்து என்னன்னா இது. சரிங்களா? டைம். அதே மாதிரி மினிட் ஹேண்ட் இங்க என்ன வரும், ஸோ இது வந்து 5ன்னு வரும், ஸோ இது 10, இது 15ன்னு வரும், ஸோ இது வந்து 20 வரும், இது 25, 30, ஸோ 35, இது வந்து 40, 45, ஸோ இது 50, 55. ஓகேவா? இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், 4 hours 37 minutes சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஹவர் ஹேண்டு, இது வந்து என்ன மினிட் ஹேண்ட். சரிங்களா? இப்ப 4 hours 30 minutesனா எங்க இருக்குன்னு பாருங்களேன். இங்கதான் 4 hour இருக்கு. ஓகேவா? 4 hour எவ்வளவு மினிட்ஸ், 37 minutes. ஸோ 37னா இங்க வரும். ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து என்ன 37 வரும். ரைட்டா? மினிட்ஸ்ல வந்து சொல்றேன், இது 37ல இங்க வரும்னு சொல்றேன். அதே மாதிரி 4 hours 37னா ஹவர் ஹேண்ட் வந்து 4லயா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம 4 ரன் சொல்றோம்னு வச்சுக்கலாம், நம்மளோட ஹவர் ஹேண்ட் எங்க இருக்கும், பாதியில வந்துடும். சரிங்களா? மிடில்ல வந்துடும். அப்பதான் வந்து 4:30க்கு வந்துடும். சரிங்களா? 4:30ல அந்த 4 ஹவர் ஹேண்ட் வந்து என்னன்னா மிடிலுக்கு வந்துடும். அப்ப மிடில்னா என்ன இருக்கும், 22 வந்து என்ன 5 தாண்டிடும்ல. அவன் 4:30க்கு வந்து என்னன்னா எங்க இருக்குன்னா ஹவர் ஹேண்ட் வந்து என்னன்னா இந்த 22.5ல இருக்கும். ஆனா 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா எவ்வளவு வரும், கொஞ்சம் கூட வரும்ல. 27, அதாவது 22.5யோட கூட கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அப்ப 23 அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 37க்கும் இந்த 23க்கும் உள்ள வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து பாக்குறேன். இது நம்ம கழிச்சனா எவ்வளவு வரும், 14 minutes வந்து வரும்ல. சரிங்களா? நான் என்னன்னா மினிட்ஸ்ல தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் கேட்டிருக்கிறதான் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா இந்த 37 to வந்து இந்த 23 இருக்கு பாத்தீங்களா. சோ இதுக்கான டிஃபரன்ஸ்க்கான டிகிரி வந்து கேட்டிருக்கான். சோ இது மினிட் ஹேண்டோட, சோ மினிட் ஹேண்டோட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது மினிட் ஹேண்டுக்கு டிகிரி இருக்கு. இப்ப மினிட் ஹேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், 1 hourல வந்து 360 டிகிரிமே சுத்தி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணி இருக்குன்னு வச்சுக்கலாம், 6 மணிக்கு வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து என்னன்னா மினிட் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். 7 மணிக்கு வருது அப்படின்னா அந்த மினிட் என்ன வரும், டக்குன்னு வந்து ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடும்ல, ஃபுல் சுத்தையும் சுத்திடல. அப்ப என்ன சொல்ல வரேன்னா 360 டிகிரியை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் வந்து என்னன்னா 1 hourல சுத்திடும். 1 hourனா 30 minutes, அதாவது 1 hour மீன்ஸ் வந்து 60 minutes அதுக்கானது. அப்ப என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த 6க்கும் இந்த 0க்கும் இந்த 0க்கும் போயிடும். அப்ப இந்த அடிச்சோன்னா என்ன வரும், 6ன்னு வரும். அதாவது என்ன பண்ண மீன் பண்றேன்னா இந்த 360 டிகிரியை வந்து என்னன்னா 1 hour 60 minutes வந்து சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute வந்து என்ன 6 டிகிரி போயிருக்கணும். சரிங்களா? இப்ப 1 minute வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 minutesக்கு எவ்வளவு வரும் பாருங்களேன். ஸோ 14 minutesக்கு என்ன பண்ணலாம், 14 into வந்து என்ன 6 போடுவோமே. இதை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா நமக்கு 84 டிகிரின்னு வரும். சரி, அப்ராக்சிமேட்ல பாத்தீங்கன்னா தாண்டுதுல. நம்ம என்ன சொல்லலாம் 83.5னா 84. நான் ஏன் வந்து அக்யூரேட் வரலன்னா நம்ம இங்க அப்ராக்சிமேட் தான் எடுத்தோம். 22.5ல 23ன்னு எடுத்திருந்தோம். இங்க 37 வந்து கரெக்டா எடுத்து பார்த்தனால நம்மளுக்கு 84 டிகிரி வருது. அப்ப கரெக்டா என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து என்ன 80க்கு மேல தான் இருக்கும்னு சொன்னாங்க. பாருங்க 4 ஆப்ஷன்ல வந்து என்ன ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 80க்கு மேல. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா? இது ஏன் இந்த இதை சொல்றேன்னா
இது வந்து லாஜிக் சரிங்களா. நம்ம கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இருந்தோம்னா எந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அதுக்காக அந்த ஒரு சொன்னேன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆல்டர்னேட் வேர்டு கொடுத்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்ன சக்சஸ் கொடுத்துட்டு ப்ரொபோசிஷன் வச்சு மேட்சுக்கு வந்து என்னன்னு கேட்கறாங்க. அதாவது எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அதுல நம்ம எதிர்பார்க்கறது என்ன, சக்சஸ் எதிர்பார்ப்போம். எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் அதுல எதிர்பார்க்கறது என்ன, கண்டிப்பா வந்து என்ன விக்டரி தான் சரிங்களா. இப்ப ரீசெண்டா வந்துன்னா ஆர்சிபியோட உமன் டீமே வந்து என்ன விக்டரி பண்ணாங்க. சோ அந்த மாதிரி சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா பிரசன்ட் ஏஜ் ஆஃப் சாய் அண்ட் சதீஷ் ஆர் இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:4 ரெஸ்பெக்டிவ்லி. 3 years hence. Hence means என்ன அப்படின்னு பார்த்தா அப்புறம் சரிங்களா. அதாவது ஃபியூச்சரை பத்தி சொல்றாங்க. The ratio of their ages will become வந்து 11:9 respectively அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் சதீஷோட வந்து பிரசன்ட் ஏஜ் இன் இயர் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. இது ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ மெத்தட் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது. அதாவது என்னன்னா இப்ப சாய் சதீஷ் அவங்களுக்கான பிரசன்ட் ஏஜ் தெரியாது, ஆனா ரேஷியோ தெரியும்ல. பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ சொல்லியிருக்காங்க 5:4. அப்ப என்ன பண்றேன்னா சாயோட இது வந்து என்னன்னா நம்ம 5:4னா அது ஏஜ் கிடையாது, ரேஷியோ மீன்ஸ் மடங்கா இருக்கும் அப்படின்னா அந்த மடங்கு மீன்ஸ் வந்து எக்ஸா அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. அதாவது சதீஷோட வந்து 5x வச்சுக்கன்னா சாயோட 5x வச்சுக்கா, சதீஷோட வந்து என்னன்னா 4x வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 5x இருக்குல்ல இது என்ன ஆகுதுன்னா 3 years hence சொல்றாங்க. அப்ப எத்தனை 3 வருஷம் வந்து ரெண்டு பேருக்குமே ஆட் ஆகும் சரிங்களா. 3 years ஹென்ஸ்னால இவருக்கும் 3 years ஹென்ஸ், இவருக்கும் 3 years ஹென்ஸ் ஆட் ஆகுதுனால நம்மளுக்கு ரேஷியோ இப்ப புது ரேஷியோ என்ன ஆகுதுன்னா 11:9 வந்துருச்சு. ஸோ இப்போ 11:9 போட்டோம்ல, இதை நம்ம ஈக்குவேட் பண்ணா எக்ஸ்க்கு வந்துடும். இந்த எக்ஸை கொண்டு போய் வந்து என்னன்னா இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கலாம், பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 9 இன்ட்டு வந்து என்னன்னா 5x பிளஸ் வந்து என்ன 3 இருக்கும். இந்த சைடு என்ன ஆகும் 11 இன்ட்டு வந்து என்னன்னா 4x பிளஸ் வந்து என்ன 3 இருக்கும் ரைட்டா. சரி, இப்ப நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு டைரக்டா என்ன வரும்னு மட்டும் எழுதிடும். 45 9 45. ஸோ எங்க வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 9 வந்து என்ன இருக்குல்ல, சோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்னு வரும் ரைட்டா. அடுத்து வந்து என்ன 53 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், சோ 27 அப்படின்னு வரும் ரைட். இந்த சைடு இருக்கட்டும். இங்க 11 and 4 11 4 பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 வந்து என்ன எக்ஸ்னு வரும். 11 into 3 வந்து என்ன 33 அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சைடு வந்து என்ன எக்ஸ் வந்து என்ன ஒரு சைடு கொண்டு வந்துறேன் ரைட்டா. சோ அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 45 எக்ஸ் இந்த சைடு இருக்கட்டும், இந்த 44 இருக்குல்ல, இந்த 44 எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தா இந்த சைடு 33 இருக்கும், இந்த மைனஸ் வந்து 27 சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல எழுதுனா இப்போ என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வந்து என்ன 33ல 27 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு வரும். ஏன்னா 27 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 போட்டுனா 33. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டோம். இப்போ வேல்யூ போடுவோமே, சாயோடது வந்து என்ன 5x, அப்போ 5 இன்ட்டு 6 வரும். அதே மாதிரி 4 இன்ட்டு வந்து என்ன 6 வரும். இப்போ என்ன வரும், ஐநாங்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஆரஞ்சா வந்து இது 30 வரும். இது வந்து என்னன்னா ஸோ ஆறுநாங்க வந்து என்ன அப்படின்னா 24 வரும் ரைட்டா. அவன் கேட்டிருக்கிறது யாரை கேட்டிருக்கான், சதீஷ் தான் கேட்டிருக்கான். அப்ப செகண்ட் 24 இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து மெத்தட் ஒன். சரி, இது இவ்வளவு இதுல வந்து எனக்கு ஈக்குவேஷன் எங்கேயாவது தப்பாயிருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா மெத்தட் டூ ஆப்ஷன் வச்சு போறது. ஸோ நம்ம என்னன்னா 4 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ண போறேன். இப்ப நான் கரெக்டான ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்ப என்னன்னா சாய் அண்ட் சதீஷ் ஓகேவா, இது வந்து என்ன சாய், இது வந்து என்னன்னா சதீஷ் ஓகேவா. இப்ப என்ன பண்றேன்னா சாயோட பிரசன்டேஜ் ஆப்ஷன் வச்சு எடுத்தனால 24 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ பிரசன்ட் ஏஜ் வந்து 24 சொல்றாங்க. இவங்க என்ன ஆகுதுன்னா இவங்களோட ரேஷியோ வந்து என்ன 5:4. இப்ப நம்ம இது வந்து என்ன எவ்வளவுன்னு தெரியாது சரி, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்கட்டும். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அடுத்து வந்து 3 வருஷம் ஆட் ஆகுதுல, இவனுக்கு 3 வருஷம் ஆட் பண்ணும் போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு இதாகுது. ஸோ இவனுக்கு வந்து என்ன 27 ஆயிரம் ரைட்டா, இவனுக்கு 27 ஆயிரம். இப்ப இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கணும், அவன் ரேஷியோ சொல்லிட்டான் 5:4 சொல்லிட்டு. இப்ப இந்த 24 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்குல இருக்கு. ஏன்னா இந்த மடங்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சதீஷோட மடங்கு 4 மடங்கு. இப்ப நம்ம அடிச்சோன்னா என்ன வரும், அடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மடங்கோட இது வந்து கண்டுபிடிச்சான். அப்ப 4ஆல அடிச்சோன்னா 6 ஒரு ரைட்டா. ஒரு மடங்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 6னா இப்ப வந்து என்ன 4 மடங்கு 24, 5 மடங்கு என்ன வரும், 5 மடங்கு வந்து 30 வரும்ல. நான் சொல்ற புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மடங்கு 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மடங்கு 24, அப்ப 5 மடங்கு வந்து என்னன்னா 30 இருக்கும் சரிங்களா. இவனுக்கு எத்தனை வருஷம், 3 வருஷம் வந்து கூட்டுவேன், இவனுக்கு கூட்டினா 33 வரும். இப்ப இந்த ரேஷியோ வந்து 11:9 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா 30 24 என்ன ரேஷியோல இருக்கு, 5:4 ரேஷியோல தான் வந்து என்னன்னா இருக்கு ரைட்டா. இப்ப நான் இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 27 33 அடிக்கலாம். எதாவது அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆல அடிக்கலாம்ல. சோ 11 3 33 வரும். இது ஒண்ணு என்ன
இதை அடிச்சா 93 வந்து 27. அப்ப 11:9 வந்து வந்துச்சு. அப்ப என்ன சொல்லிடலாம், இந்த ஆப்ஷன் எடுத்து பண்ண ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 22, 21 அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு இப்ப 21 எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும், நாலால அடிங்க. அடிச்சுனா ஆகாது சரிங்களா. அப்ப இதெல்லாம் என்ன ஆகாது அப்படின்னா 4 மடங்கு கிடையாது, ஒரே ஒன்று தான் 4 மடங்கு. அதனால வந்து 24 டைரக்டா எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். அப்ப ரெண்டு இது நான் வச்சுக்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது மெத்தட் 1, மெத்தட் 2 எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயலாம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பால் வெயிங் வந்து என்னன்னா 0.5 kg மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் வந்து 4 மீட்டர் per செகண்ட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒண்ணும் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜியோட வந்து என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணும். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, 1/2 mv ஸ்கொயர் அப்படின்னு. v வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ், v வந்து என்ன வெலாசிட்டி சரிங்களா. சரி இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான கொடுத்த இதை வந்து எம் மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.5 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான வெலாசிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 மீட்டர் per செகண்ட். அப்படியே வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இப்போ என்னன்னா 1/2 இருக்கட்டும், இங்க வந்து என்னன்னா 0.5 இருக்கட்டும், இங்க 4 வந்து என்னன்னா 4 into 4 வரும். ஏன்னா v ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குல்ல. இப்ப என்ன பாருங்க, இந்த ரெண்டுக்கு இந்த இதை அடிச்சோன்னா 2 வரும். இப்ப 0.5 நான் 4 நார்மலா வந்து என்ன 5 into 4 பண்ணா என்ன வரும், நம்மளுக்கு வந்து என்ன 20 வரும். இப்ப என்ன பண்ணா ஒரு சன் தள்ளி புள்ளி வைக்க வேண்டாம், ஒரு சன் தள்ளி புள்ளி 2 வரும். அப்ப லாஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 வருது. ஆல்ரெடி அடிச்சது 2 இருக்கு, அதனால 4 ஜூல்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன கைனெட்டிக் எனர்ஜிக்கான கரெக்டான ஆன்சர். 4 ஜூல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் பாருங்களேன். ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டு எது வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன ஃபிகர் கரெக்டான ஃபிகர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர்ல நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து கரெக்டா வரப்போ சரிங்களா. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு வந்து என்னன்னா, இப்ப 4 ஆப்ஷன் பாருங்க, இந்த தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கு மட்டும் தான் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் வராது அப்படின்னு வந்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். சரி இதுல இந்த தேர்ட் இதுல வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு சரிங்களா. சோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன்ல இப்ப பாருங்களேன், இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வந்து என்னன்னா ஒரு பிக்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்த மாதிரி வந்து என்னன்னா இருக்கான்னு பாருங்களேன். சோ இது கம்ப்ளீட்டா ஒரு இதாயிட்டு அதே மாதிரி இங்க ஒரு ஃபில் ஆகுது, இந்த ஒரு ஃபில் ஆகுது, இது மட்டும் தனியா இருக்கு. அப்ப இது வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்குறேன். இதே இது ஃபோர்த் வந்து ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க. சரி இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம். சோ இதை மட்டும் நான் வந்து என்னன்னா இந்த கிராப் மட்டும் போட்டு காமிச்சிடறேன். சோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பர்ஃபெக்டா வந்து என்ன காமிக்கிறக்கா சரிங்களா. சோ இந்த இடத்துல என்னன்னா இங்க வந்து என்னன்னா கிராஸ் ஆகுது. சோ இந்த கிராஸ் இங்க இருக்கு, இந்த கிராஸ் இங்க இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு கிராஸ் இருக்கு சரிங்களா. சோ அடுத்து என்னது, இங்க ஒரு கிராஸ் இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இங்க ஒரு கிராஸ். இப்ப அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வச்சு பாருங்களேன். ஃபோர்த் ஆப்ஷனை வச்சு பார்த்தோம்னா இது இங்க வரும், இது வந்து என்னன்னா இங்க வரும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து இதாகல. அதாவது ஒரு இந்த இதுல வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்குல. சோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க ஒண்ணு இது அந்த மாதிரி இங்க வந்து ஒரு பேட்டர்னை வந்து உண்டாக்கல. அதனால என்ன சொல்லலாம், தேர்டு தான் வந்து கரெக்டான வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இதுல நமக்கு டவுட் வருது 3 and 4 தான் டவுட்டா வரும். ஏன் 3 கரெக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து என்ன கொடுக்கும். அதனால வந்து இந்த ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் அதுதான் வந்து இந்த இடத்துல கரெக்டா வரும் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7 என்ன சொல்லிக்கலாம், அக்கார்டிங் டு த ஓம்ஸ்ல இஃப் கரண்ட் வந்து என்ன இன்க்ரீசஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு வந்து என்னன்னா ஐஆர். சரி இது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, வி வோல்டேஜ் வந்து என்ன எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னா கரண்ட்டுக்கு வந்து ப்ரொபோஷனலா இருக்கு சரிங்களா. இப்ப ஆருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆர் அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா கரண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி வந்து என்ன ப்ரொபோஷனலா இருக்கும் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆருக்கு இதுதான் வந்து ஃபார்முலா ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும். சரி இப்ப என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு ஓம்ஸா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரண்ட் ஐ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா என்ன ஆகுதுன்னா ரிமைன் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஐ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்ப ஐ வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா வோல்டேஜ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஆனா ஐ எதுக்கு இன்வெர்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இப்ப ஐ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதாங்க சொல்ல வரேன். இப்ப என்னன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹவு many atoms are present in the one molecule of வந்து ஓசன். ஓசனுக்கான இது வந்து கெமிக்கல் என்ன O3 வரும். ஸோ இந்த O3ல வந்து 3 ஆட்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து என்ன ஈஸியா போட்டலாம். இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் இந்த 9 which is the political party started by Telugu film actor Chiranjeevi so later merged with வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது 2018ல வந்து என்னன்னா இது வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 2024 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா கேட்கறாங்க. ஆனா
பாலிட்டியில வந்து என்னன்னா அவன் ஸ்டாட்டிக்கா வந்து என்ன போய் கேட்கல. அதாவது ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அந்த ஆர்டிகலை பத்தி கேட்கறது, இல்ல எல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஆர்டிகல் அதை பத்தி கேட்காம என்னன்னா பாலிடிக்ஸ் வந்து கேட்டிருக்கான். சரிங்களா? பாலிடிக்ஸ் கரண்ட்ல வந்து ஏதாவது ஈவென்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அது ரிலேட்டட் கேட்கலாம். மேபி வந்து இந்த இயர் என்ன கேட்கலாம்னா எலெக்ஷனை வச்சு வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அது எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் ரிலேட்டடா வந்து என்ன நம்ம இதுல ரீசெண்டா வந்து இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாவும் வந்து என்ன கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. தேவை இதுல இருந்து என்னன்னா பிரஜா ராஜ்யம் பாட்டி தான் வந்து என்ன சிரஞ்சீவியோட வந்து பாட்டி. இது நீங்க வந்து தேவையில்லை இந்த டைம்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு. சரிங்களா? சரி, 10th கொஸ்டின்ஸ் பாருங்களேன். என்ன கேட்டிருக்காங்க? சால்வ் தான் வந்து என்ன ஃபாலோயிங் இதை கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போதும் போடுமாஸ் பிரின்சிபல் படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போடுமாஸ் பிரின்சிபல் படி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராக்கெட், அதாவது இந்த இது இருக்குல்ல, இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதாவது டிவிஷன் இருக்கும், அதுக்கு அடுத்து கிராஸ் இருக்கும். இப்ப 19 அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? நான் அந்த மைனஸ் இருக்கட்டும், மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இப்ப இந்த கிராஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராஸ் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். -2 இருக்கு, இங்க -8 இருக்கு. அதாவது -2வையும் -8 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். எண்ணிரெண்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ன்னு வரும். ரைட்டா? இப்ப நான் என்ன பண்றேன்? பிளஸ் ஆயிரும். இந்த இடத்துல 16. இப்ப 19ல வந்து என்ன அப்படின்னா நான் 16 கழிங்க. கழிச்சேன்னா என்ன 3ன்னு வரும். ரைட்டா? இப்ப இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். -4 இருக்குல்ல, இப்ப -4 இது வந்து என்னன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங்? கிராஸ் தானே மீனிங். அப்ப -4 இன்ட்டு வந்துன்னா 3. ஸோ நான் 3 வந்து 12 -12 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து -12. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 11th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் வந்து என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதும் வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரிலேட்டடா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டைம்லயே வந்து என்ன கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு 2 இது இருக்கு. ஒன்னு என்னன்னா ஒரு இதை வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும் அப்படின்னா நம்பரோட வந்து லாஸ்ட் யூனிட் டிஜிட், ஓகேவா? ஸோ அதாவது கொடுக்க வேண்டிய நம்பர்ல யூனிட் டிஜிட் வந்து பாருங்க. அந்த யூனிட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 7, 8 இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாட் பர்ஃபெக்ட். சரிங்களா? பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. இப்ப 1, 4 அதே மாதிரி வந்துன்னா 5, 6, 9, 0 இது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும். இங்க பாருங்களேன், 3 இருக்கு, 7 இருக்கு, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஒன்னு இருக்குல்ல, ஒன்னு ஆல்ரெடி சொன்னீங்கன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து என்னன்னா சால்வ் பண்றது. சரி, இது இல்லாம நான் எப்படி வேற மாதிரி சால்வ் பண்ணணும்னா அதாவது கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ல வந்து என்னன்னா 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க போகுது. சரிங்களா? அப்ப என்னன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒன்றும் கிடையாது. அதை ரூட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்பர். 441 நான் எப்படி வந்து ரூட் போடுறது அப்படின்னு ஒரு டவுட் வரல. நீங்க என்ன பண்ணா 3 டிஜிட் நம்பரா இருந்தா இதை என்ன பண்ணணும்னா இந்த யூனிட் டிஜிட்ல இருந்து 2 தான் எடுத்துக்கணும், அடுத்து வந்து ஒரு டிஜிட்டா வச்சுக்க. இதுக்கு முன்னாடி சில டிஜிட்டோட யூனிட் வாங்கினதை வந்து மைண்ட் வச்சுக்கணும். அதாவது என்னன்னா 1 இருக்கும், அதே மாதிரி வந்து என்னன்னா 4 வரும், அதே மாதிரி 6. ஸோ இது வந்து 9. இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா 1 வரலாம், எல்ஸ் 9 வரலாம். 4 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரலாம், 8 வரலாம். 6 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரலாம், 6 வரலாம். 9 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரலாம், 7 வரலாம். இது ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா 3 டிஜிட்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது 2 டிஜிட்டாவும் தனி டிஜிட்டாவும் எடுத்துக்கேன். இப்போ 41 இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இங்க 4 இருக்குல்ல, என்ன பண்ணுன்னா இந்த 4க்கு நியர் பை வந்து என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதான்னு பார்க்கணும். அதாவது 4க்கு நியர்ல இருக்குது என்னன்னா இப்போ 1 ஸ்கொயர் போட்டோம்னு வச்சுக்கலாம், 1 வரும். 2 ஸ்கொயர் போட்டோம்னா எனக்கு என்ன வருது? 4. அதாவது நியர் அண்ட் ஈக்குவலண்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ 3 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன? முன்மூணா வந்து 9 போயிடுது. இது எடுக்கக்கூடாது. ஸோ அதாவது நியரா இருக்கணும், அது ஈக்குவலண்டா இருக்கு. இங்க ஈக்குவலண்டா இருக்கு, அதனால இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் எடுத்துட்ட பத்தி என்ன ஆகும்னா இந்த 2 ஸ்கொயர்னால தான் நம்மளுக்கு வந்து 4 வந்துச்சு. அப்ப அந்த 2 எடுத்துங்க. இந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 வந்துச்சு, இதோட அடுத்த லெட்டர் கண்டினியூஸ் அடுத்த லெட்டர் என்னன்னா 3 தானே. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன், என்ன வரும்? 6 வரும். இப்ப 6 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதோட 441 யூனிட் டிஜிட் என்ன 1. இப்ப இங்க 1 பாருங்களேன், 1 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் டிஜிட்ல எதிர் 1 வரணும் இல்ல 9 வரணும். சரிங்களா? இப்ப இந்த 1, 9 இதுக்குள்ள நான் 2 நம்பர் இருக்குல்ல, எது வரும் அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 4ஐயும் இந்த 6ஐயும் பாருங்க. இந்த 2ல எது வந்து என்ன சின்ன நம்பரா இருக்குன்னு பாருங்க. இதுதானே சின்ன நம்பர். அந்த ரூட்ல இருக்கிற இதுதான் வந்து சின்ன நம்பர். இங்க சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இந்த 1 or 9ல எது சிறுசா இருக்கோ அதுதான் வரும். அப்ப இதுல எது சிறுசா இருக்கு? 1 தான் வரும். அப்ப 21ஓட வந்து என்ன அப்படின்னா 441 ஸ்கொயர் வந்து என்ன? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 21. ஈவன் நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம். ஸோ 21 போட்டீங்க அப்படின்னா 1 வரும், 2 வரும். ஸோ இந்த 2 வரும், இந்த இடத்துல 4 வரும். ஸோ 1, 4, 4 441 வரும். சரிங்களா? தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடுக்கும்போது 3 டிஜிட்டா இருந்தா 2 தான் எடுத்துட்டு அந்த யூனிட் டிஜிட் 1 இந்த லாஸ்ட் இது என்ன அதுக்கு வந்து நியர்பை பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்துட்டு இதுல நீங்க வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் தான் வச்சுக்கணும். யூனிட் டிஜிட் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா உள்ளக்க இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா இங்க வர்ற நம்பர் வந்து சின்ன நம்பரா வரும். சரிங்களா? இது வந்து என்னன்னா மெத்தட் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா?
கரெக்டான ஆன்சர் 441 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் த ராங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரிஸ் சொல்லியிருக்காங்களே. எப்போதும் நம்பர் சீரிஸை பொறுத்தளவுக்கு அடிஷனா இருக்கும், இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷனா இருக்கும், இல்ல வந்து ஸ்கொயர்ல போகும். இங்க பாருங்களேன், ஸ்டார்டிங் நம்பர் 6 இருக்கு, இங்க நம்பர் வந்து 72 தான் இருக்கு. இப்ப கண்டிப்பா சின்ன நம்பருக்குள்ள தான் போயிருக்கு, கண்டிப்பா அடிஷனா தான் வந்திருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்ப 6ல இருந்து வந்துன்னா எனக்கு என்ன இருக்கு, 12 இருக்கு. 12ல இருந்து என்ன இருக்கு, 20 வந்திருக்கு. சரிங்களா, 20ல இருந்து என்னன்னா 32 வந்திருக்கு, 32ல இருந்து 42 போகுது. இப்ப 6ல இருந்து 12 வரணும்னா நான் என்ன கூட்டியிருப்பேன், 6 கூட்டியிருப்பேனா. ரைட், 12ல இருந்து 20 வரணும் என்ன கூட்டியிருப்பேன், 8 கூட்டியிருப்பேன். ஒரு பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும். 6 இருக்கு, 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் வந்து 10 போடணும். 20 பிளஸ் 10 போட்டா என்னன்னா 30 தான் வரணும். சரிங்களா, ஆனா 32 இருந்தாலும் இந்த பேட்டர்ன் கண்டினியூஸ் ஆகதான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன 12 போடுவேன். இப்ப 30 பிளஸ் 12 42, அவ்வளவுதான் பேட்டர்ன் வருது. இருந்தாலும் அடுத்தையும் போட்டலாம், பிளஸ் 14 போடுவேன். 42 பிளஸ் 14 போட்டா எனக்கு 56. பேட்டர்ன் இதுதான். ஆனா இங்க தப்பா இருக்கிறது என்ன, 32. 30 வரணும், 32 இருக்கு. அப்ப தப்பானது என்ன, 32 தான். சரிங்களா, கரெக்டான வந்து என்ன போட்டுடலாம். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் வந்து 13. என்ன சொல்லிருக்காங்க, கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் அசம்ஷன்ஸ் ஆர் வந்து இம்ப்ளிசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ளிசிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்துருவாங்க, அசம்ஷன் கொடுத்துட்டு அது டைரக்டா இருக்காது. சரிங்களா, நம்மளோட இதுல அசம்ஷன் டைரக்டா இருக்காது. நம்ம அந்த அசம்ஷனை படிச்சுட்டு நம்ம இன்ஃபரன்ஸ் எடுப்போம்ல, ஏதோ ஒண்ணு படிக்கிறோம்னா நம்ம புரிதல் ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு சால்வ் பண்றது, அதுதான் இம்ப்ளிசிட். சரிங்களா, இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a train fare have increased by வந்து 25% with வந்து immediate அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ட்ரெயினோட விலைய வந்து என்ன, அது ட்ரெயின் கிடையாது, ட்ரெயின் டிக்கெட்டோட விலைய வந்து என்ன 25% வந்து என்ன அதிகப்படுத்துறான்னு சொல்றாங்க. இப்ப அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பீப்புள் ஸ்டில் ப்ரிஃபர் டிராவலிங் பை ட்ரெயின் டிஸ்பைட் த இன்க்ரீஸ். இது எப்படி நம்ம இம்ப்ளிசிட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். இப்ப ட்ரெயினோட விலைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெயின் போறத வந்து ஸ்டாப் பண்ணுமா என்ன, கிடையாதுல. சில பேருக்கு வந்து ட்ரெயின் தான் வந்து ஒரு பேசிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாவே இருக்கும். ஓகேவா, சோ பேசிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நிறைய பேத்துக்கு வந்து என்னன்னா இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டில் அதுதான் ப்ரிஃபர். என்னதான் வந்து என்னன்னா அதை ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணாம இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றான், அவன் என்ன சொல்ல, பீப்புள் ஸ்டில் ப்ரிஃபர் தான் சொல்றாங்க, ஆல் பீப்புள் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் இந்த அசம்ஷன் வந்து கரெக்டா எடுத்துக்கலாம். செகண்ட் பாருங்களேன், அதர் மோட் ஆஃப் கம்யூட்டேஷன் மே ஆல்சோ இன்க்ரீஸ் இயர் வந்து என்னன்னா ஃபேர். இந்த இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேரை வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, டிக்கெட்டோட வந்து என்னன்னா ட்ரெயின் டிக்கெட் விலையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மட்டும்தான் சொல்றாங்க தவிர, அதர் ஃபேர் வந்து என்னன்னா அது அதர் மோட் ஆஃப் காம்படிஷன் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எங்க நம்மளால இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியாது. சரிங்களா, மேபி வந்து நீங்க ஏதாவது ஒரு என்ன சொல்றது, நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா சம்பந்தம் இல்லாம ஒரு பாசிபிலிட்டியா எடுக்கிறோம் அப்படின்னா இதை எடுக்கலாம். ஆனா கொடுத்த ஸ்டேட்மெண்டோட அசம்ஷன்ல வந்து இம்ப்ளிசிட் இது கிடையாது. இம்ப்ளிசிட்டா ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதை வச்சு நான் இம்ப்ளிசிட்டா வந்து என்னோட அசம்ஷன் எடுக்கணும். சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஒன்லி ஒன், இது மட்டும்தான் ஒன்லி ஒன் அசம்ஷன் மட்டும்தான் இம்ப்ளிசிட் அப்படின்றது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் படிக்கணும், ஸ்டேட்மெண்ட் படிச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ இருக்கு, அதை வச்சு அசம்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 14th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we spend வந்து என்னன்னா 15% as monthly income on house ரெண்ட் சொல்லிட்டு 60% on ரெஸ்ட் வந்து என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இஃப் he சேவ் வந்து என்னன்னா 2210 ரூபானா வாட் இஸ் மந்த்லி இன்கம் சொல்றாங்களே. இப்ப என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே பர்சன்டேஜ் தான் இருக்குல்ல. இப்ப பாருங்களேன், we spend எவ்வளோ 15%, நான் வந்து என்னன்னா 100% அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா 15% வந்து என்னன்னா எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டான், இவனோட மந்த்லி இன்கம், அதாவது அவனோட மந்த்லி இன்கம் ஹவுஸ் ரெண்டுக்கு கொடுத்துறேன். சரி, இப்ப 60% ஆன் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்றால, இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய வேர்ட். சரிங்களா, அவன் ரெஸ்ட்ன்னு சொல்லும் போது என்னன்னா இந்த 100% 16 எடுக்கக்கூடாது. அதாவது நார்மலா 100% 15% போச்சுன்னா எவ்வளோ, 100%ல நம்ம 15% கிடைச்சிட்டோம் அப்படின்னா 85% வரும் தெரியுங்களா. இந்த 85%ல வந்து என்ன அப்படின்னா 60% பார்க்கணும். இந்த 85%ல வந்து என்னன்னா 60% வந்து என்னன்னா பார்க்கணும். அதாவது என்ன மீன்ஸ்னா 85 வச்சுக்கலாம், அதாவது 85 இருக்கு, 85ல வந்து என்னன்னா 60% வந்து என்னன்னா 60% ஆஃப் 85 அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இது நம்ம எப்படி பார்ப்போம், ஸோ 60 இருக்கும், டிவைட் பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 போடும், இன்ட்டு வந்து என்னன்னா 85 போடும். இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்களேன். ஸோ இப்போ இதை அடிக்கலாம், எதால அடிக்கலாம், இங்க ஜீரோக்கு அந்த ஜீரோ போயிடும். வேற என்ன அடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ரெண்டால அடிக்கலாம், மூவி 2 6, ஐ 2 10, ஓரஞ்சு 5. ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், 17 வரும். ரைட், 17 17 5 வந்து என்னன்னா, ஆமா 17 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 85. இப்ப 17 இன்ட்டு 3 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன வரும், 51 வரும். ரைட், இப்ப நான் என்ன பண்றேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100% வந்து என்னன்னா இவங்கிட்ட இருந்துச்சு. ரைட்டா, அதுல 15% வந்து யாருக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து என்னன்னா கொடுத்துட்டான். மிச்ச இதுல 60% அந்த ரெஸ்ட்,
மிச்சம் ரிமைனிங் 80% இருந்திருக்கும். அந்த 80%ல 51% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து என்ன செலவு பண்ணிட்டான். ரைட்டா? அவன் என்ன சொல்றான், இவன் சேவ் பண்றது வந்து என்ன 2210. யோசிச்சு பாருங்களேன். 100% இருந்தது. இங்க 15% செலவாயிருச்சு. அடுத்து 51% செலவாயிருச்சு. 15% பிளஸ் 15% வந்து செலவாயிருச்சு. இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை பர்சன்டேஜ் ஆகுது? 66% ஆகுதுல. இப்ப மொத்தம் 100%ல வந்து என்னன்னா 66% நம்ம கழிச்சிட்டோம் வச்சுங்களேன். எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 100% இருக்கு. 66% நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 34% வரும். அந்த 34% தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதானே அவன் சேவ் பண்றதா இருக்கும். 2210 அப்படின்னா 100% வந்து என்னன்னா எவ்வளவு? இதுதான் வந்து கேள்விங்க. அப்ப நான் இந்த இடத்துல தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப அப்படியே பாருங்களேன். 2210 இன்ட்டு 100 டிவைட் பை வந்து 34 வரும். ரைட்டா? இப்ப நம்ம அதை அடிச்சோம்னா இதுதான் வந்து ஆன்சர். இதை நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துன்னா 65,000 வந்து 6,500 அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அப்ப கரெக்டா ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் வந்து 6,500 தான். இது நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது இதுதான். 100% இருக்குல்ல, 15% போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 85% இருக்கு. அதுல 60% வந்து நீங்க பார்க்கணும். 60% பார்த்தோன்னா 15% வரும். நம்ம செலவு பண்ணதெல்லாம் வந்து 15%, 15% மொத்தம் 66%. 66% வந்து நான் ஹவுஸுக்கும் வந்து அதாவது 2க்கும் ஹவுஸ்ஃபுல் எக்ஸ்பென்டிச்சர் செலவு பண்ணிட்டேன்னா நான் சேவ் பண்றது 2210. அந்த 2210 34%னா 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 15th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? அமாங் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேண்டலிவ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை த எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பீரியாடிக் டேபிள்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கான இது வந்து என்னன்னா எப்போதும் வந்து என்ன கேட்கிற கேள்வியா சரிங்களா? கெமிஸ்ட்ரியில இது ரிலேட்டடா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் கொஸ்டினுமே இது வந்து ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப மேண்டலிவ் வந்து என்னன்னா ஈஸ் கால்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாதர் ஆஃப் வந்து பீரியாடிக் டேபிள் சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பீரியாடிக் டேபிளை வந்து என்ன அப்படின்னா வரிசைப்படுத்துறதுக்கு வந்து சில இதை வந்து எலிமெண்ட்ஸ் வச்சுக்கிறப்பாரு. அந்த என்ன எலிமெண்ட்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். அதாவது என்னன்னா ஆக்சைட் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆக்சைட் பிளஸ் ஹைட்ரைட் இதான் வச்சு என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்டடி பண்ணுவார். சரிங்களா? இங்க மென்ஷன் பண்ணதான் இதை வச்சு ஏன் ஸ்டடி பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சைடு ரெண்டுமே வந்து ஹைலி வந்து ரியாக்டிவ். சரிங்களா? ரியாக்டிவா இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஈஸிலி ஃபார்ம்டு வித் வந்து அதர் எலிமெண்ட்னால அதை வச்சு வந்து அவர் பாக்குறது. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவரு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை வச்சுதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஸ்டடி பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ ப்ரீவியஸர் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்ல வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா மேண்டலி வந்து என்னன்னா ஒரு யூஸ் பண்ண வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதை மாஸ் நம்பரா அட்டாமிக் நம்பரா வந்துடும். மண்டே நான் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருந்தேன். மேண்டலி யூஸ் பண்றது மண்டே லீவ், அதனால வந்து என்னன்னா மாஸ். ஸோ மாஸ் நம்பர் வச்சுதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் டிசைட் பண்ணிடுவார் ஒவ்வொரு எலிமெண்ட்டும். ஸோ இதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டதுனால நீங்க என்ன பண்ணணும்னா 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா பீரியாடிக் டேபிள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் நல்லாவே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமே. 16வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஷ் ரீப்ரொடியூஸ் பை வந்து மல்டிபிள் ஃபிஷன்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளான்ட் வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். அதுதான் சரிங்களா? நம்ம பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 2 டைப் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் அதாவது எக் ஃபார்மேஷன் ஸ்பெர்ம் ரிலேட்டடா பார்க்கலாம். இன்னொரு டைப் என்னன்னா பாலினேஷன்ஸ் இருக்குல்ல, செல்ஃப் பாலினேஷன்ஸ், கிராஸ் பாலினேஷன். சரிங்களா? இப்ப ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன்ல வந்து இதாகும். இப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இதுதான் கொஸ்டின் அதிகமா கேட்கிற பார்ட். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப் இருக்குது. ஒன்னு பிஷன் மூலம் வந்து என்ன ஒண்ணு இதாகும். ஸோ அதுதான் வந்து கேட்கிற கேள்வி. அவர் பட்டிங் மீன்ஸ் வந்து அந்த மொட்டு இருக்குல்ல அதுல இருந்து என்னன்னா நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்க சொல்றாங்க. ரீஜெனரேஷன் அதாவது ஒரு இதை நீங்க வெட்டி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு செடியை பாதியை வெட்டி வச்சுன்னா மறுபடியும் அது வந்து என்னன்னா முளைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரீஜெனரேஷன். அதே மாதிரி ஃபிராக்மெண்டேஷனா கட் பண்ணி போட்டா கூட வந்து என்ன திருப்பி வளரக்கூடியது. ஸோ அதான் வந்து என்ன ஃபிராக்மெண்ட். இப்போ ஒரு செடி இருக்கு, அதை கட் பண்ணி வந்துன்னா அங்கேயே போட்டுன்னு வச்சு அந்த சின்ன சிலை அதாவது செடி இது அந்த இலையில கூட வந்து சில இதெல்லாம் முளைக்கல, அதான் ஃபிராக்மெண்ட் ஆகி வர்றது. சரிங்களா? அதே மாதிரி லீவ்ஸ், ஸ்டெம், ரூட் அண்ட் புபில்ஸ் இதுல எல்லாத்துமே வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்ல நீங்க லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நான் தமிழ்லயுமே கொடுத்திருக்கேன். தாவர இனப்பெருக்கத்துல இது வந்து உடல இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம். பாலின இனப்பெருக்கம் மகந்த சேர்க்கை, தன்மகந்த சேர்க்கை, அயல் மகந்த சேர்க்கை வரும். உடலை இனப்பெருக்கத்துலதான் வந்து இப்ப இலை மூலம் வந்து ஒரு இனப்பெருக்கம் நடந்துச்சுருங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கான இதுவுமே கொடுத்துருக்கேன். ப்ரையோபிளம். சரிங்களா? இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தண்டுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியோட இது. சரிங்க? வேர் மூலம் வந்து என்னன்னா அஸ்பராகஸ், அதே மாதிரி வந்து வேர்க்கிழங்குகள் எல்லாம் வேர் மூலம் நடக்கிறது. குமிழம் மூலம் வந்து என்னன்னா நடக்கிறது.
உடல் இனப்பெருக்கம் என்னன்னா காற்றாலை. அதே மாதிரி இந்த துண்டாதல் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ துண்டாதல் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபிராக்மெண்ட் ஆகும்னு சொன்னல. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன ஸ்பைரோகைரா. பிளத்தல் மீன் ஃபிஷன்ஸ். ஃபிஷனுக்கு மீன் அமீபா. ஸோ மொட்டு விடுதல் அதுதான் வந்து பட்டிங். எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். இழப்பு மீட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அந்த பிளானேரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளானேரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளானேரியா எது வரும் அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் மல்டிபிள் ஃபிஷன்ஸ் அப்படின்னா இப்பதான் சொன்னேன் பிளத்தல். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கரெக்டான ஆன்சர் பிளாஸ்மோடியம் அமீபா. இது ரெண்டுமே வந்து நெருக்கில வரும்னா பிளத்தல் கீழே தான் வரும். பிளத்தல் மீன்ஸ் வந்து மல்டிபிள் ஃபிஷன்னால வந்து என்னன்னா ரீப்ரொடியூஸ் ஆகி அது வந்து என்னன்னா நியூவான வந்து என்னன்னா ஸ்பீசிஸ் உண்டாகும். சரி கரெக்டான ஆன்சர் பிளாஸ்மோடியம். இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின் பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் டூ டெசிமல் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க 0.768. ஒன் ஆஃப் த டெசிமல் நம்பர் வந்து 1.6 கொடுத்து அதர் இருந்து கேட்டிருக்கீங்களேன். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு அதாவது ப்ராடக்டா டூ நம்பர் சொல்றாங்க. இப்போ ஒரு நம்பருக்கான இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க 1.6 கொடுத்தாங்க. இன்னொரு நம்பர் தெரியாது, நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். இதை பண்ணா நம்மளுக்கு என்ன வருதான் ப்ராடக்டா டூ டெசிமல் இது ஈக்குவல் டு 0.768 இருக்க போகுது. அவ்வளவுதான். இப்போ நான் ஒய் வேணும்னா என்ன பண்ணுவேன்? 0. வந்து என்னன்னா ஸோ 0.768 டிவைட் பை வந்து என்ன அப்படின்னா 1.6 போடுவோம்னா இப்ப 0.768 1.6 இது எல்லாத்தையுமே நீ வந்து பாயிண்ட்ல எடுத்து மறந்துருங்க. இப்ப 768 வச்சுக்கேன் 16 வச்சுக்கலாம். இதை நம்ம அடிங்கலாம். இதை நம்ம அடிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நானாங்க வந்து என்ன 16 வரும். இது அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? ஸோ 1 வரும். அதே மாதிரி வந்து 9 வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 2 வரும். ரைட்டா? இப்போ நாங்க அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? 48 வரும். ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னா 2 ஸ்தானம் தள்ளி இதை வந்து என்ன புள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க வந்து பண்ணனால ஸோ தானும் 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி. இன்கேஸ் உங்களுக்கு புள்ளியுமே ஞாபகத்தில் வராட்டும் இங்க ஆப்ஷனை பாருங்க. 48 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ 0.48 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதை கரெக்டா அடிக்கணும். அதுதான் வந்து கேள்வி. சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 18வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? லான் ரோலர் மேக் வந்துன்னா 20 ரெவல்யூஷன்ஸ் இன் 1 hour. The radian it run through வந்து 25 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. லான் ரோலர் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதாவது ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுங்க. சைக்கிள் வீல் எடுத்துங்க. இந்த சைக்கிள் வீல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ரேடியன். ரைட்டா? ஸோ ரேடியன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த இது கம்ப்ளீட் இது வந்து இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் வந்து என்னன்னா இதுதான் ஒரு ரிவல்யூஷன் சொல்லுவோம். சரிங்களா? இது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து என்னன்னா இங்க வந்து நிக்குது. இதுதான் வந்து 1 ரெவல்யூஷன். அவன் என்ன சொல்லியிருக்கான்? லான் ரோலர் மேக் வந்து 20 ரெவல்யூஷன், அதாவது 1 hour. 1 hourல வந்து எத்தனை ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்கான்? 20 ரெவல்யூஷன் சொல்றேன். அதாவது ஒன் ஹவர்னா என்ன 60 மினிட்ஸ். ஓகேவா? 60 மினிட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா 20 ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 மினிட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா 25 மினிட் கேட்டதுனால. சரி இப்ப நான் 1 மினிட் என்ன கண்டிப்பான் 1 மினிட் எப்படி பண்ணா 1 மினிட்ஸ் ஈக்குவல் டு வந்துன்னா 20 பை வந்து 16 போடுவேன். அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 1/3 ரெவல்யூஷன் அப்படின்னு வரும். அப்போ 1 மினிட்டுக்கு வந்து 1/3 ரெவல்யூஷன்னா 25 மினிட்டுக்கு வந்து எவ்வளவு வரும்? ஸோ 25 மினிட்டுக்கு எவ்வளவு ரெவல்யூஷன் வந்து போயிருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். 25 மினிட்ஸ்னா 1 மினிட். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 25 இன்ட்டு வந்து 1/3 வந்து போடும். ரைட்டா? இப்ப 25/3 ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா போயிருக்கும். 25 மினிட்ஸ்க்கு அதாவது ஒரு நிமிஷம், அதாவது 1 ஹவருக்கு வந்து 20 ரெவல்யூஷன் போகுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1/3 ரெவல்யூஷன் போகும். 25 மினிட்ஸ்க்கு 25/3 ரெவல்யூஷன்ஸ் வந்து என்ன போயிருக்கும். சரி இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நமக்கு தெரியும் இப்ப இந்த ரோலர்னா இந்த சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் வீல் என்ன சைஸ்ல இருக்கு? கண்டிப்பா சர்க்கிள் இருக்கு. நம்ம சர்க்கிளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அவன் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரேடியன் ரன் த்ரோ வந்துன்னா ரேடியன் மீன்ஸ் வந்துன்னா இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது இது சுத்துறதுக்கு நம்மளுக்கான இது என்ன சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா. சரிங்களா? சுற்றளவு மீன்ஸ் வந்து என்னன்னா பெரிமீட்டர் தானே. ஸோ பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ 2πr. ரைட்டா? ஸோ 2πr தான் வந்து சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா. அப்ப என்ன கேட்டிருக்காருன்னா ஓகே அதாவது 1 ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா 2πr. அதுதானே வந்துன்னா இப்ப இந்த சர்க்கிளோட சுற்றளவு கேட்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த 1 ரெவல்யூஷன் போயிட்டு வர இதுக்கு தான் வந்து 2πr. என்ன கேட்கறான் 25 மினிட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு ரெவல்யூஷன் போதா 25/3 ரெவல்யூஷன் போதுன்னு சொல்றான். ஒரு சுத்துக்கு வந்து என்ன 2πr அப்படின்னா அப்ப அந்த 25 மினிட்ஸ்க்கு வந்து என்ன எவ்வளவு சுத்து போயிருக்கு. ஆர் எல்ஸ் நீங்க எப்படின்னா 25/3 ரெவல்யூஷனுக்கு எத்தனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 2πr வரும் அப்படின்னு தெரியும். சரியா? புரியும் நினைக்கிறேன். அதாவது 1 ரெவல்யூஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ 25 வந்து 3 ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு இது வரும் அதுதான் கேள்வி. ஸோ 25 வந்து என்ன பண்ணுவேன்? சாரி 25/3 இன்ட்டு வந்து 2πr அப்படின்னு போடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? இதை அடிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணா 25 2 வந்து 50 வரும். 50 வந்து 3 வரும். ஸோ இந்த மாதிரி 50
அதாவது 50 வந்து 3 இருக்குது ஒரே ஆப்ஷன் இதுதான் சரிங்களா. டேரக்டா வந்து போட்டுடலாம். கேட்டிருக்கிறது ரேடியன் தான் வந்து கேட்டுறேன், அதனால இதுதான் கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரிவல்யூஷன்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு சுற்றளவு 2πr அப்படின்னா 25/3 ரிவல்யூஷன் வந்து என்னன்னா எத்தனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றளவு வரும். அதுதான் வந்து கேட்டிருக்கேன் சரிங்களா. சரி, 19வது கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் ஆடு கேரக்டர் வந்து என்ன அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ். இதை பாருங்களேன், இது எல்லாமே என்ன அப்படின்னா கரன்சி. சரி, இது வந்து என்ன யூரோவோட கரன்சி ரைட்டா. அதே மாதிரி இது வந்து என்ன ஜாப்பனீஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஜாப்பனீஸ் என் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட கரன்சி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டாலர் வந்து என்னன்னா கரன்சி. இந்த ஏ வந்து எதோட கரன்சியுமே கிடையாது, அதனால இதுதான் வந்து என்ன ஆடு ஒன் அவுட். கேட்டது ஆடு கேரக்டர் அவுட் தான் கேட்டுறான், அப்ப ஏ தான் வந்து ஆடு ஒன் அவுட் சரிங்களா. எல்லாமே கரன்சி, இது வந்து என்ன கரன்சி கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் நம்மளோட வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் சீரீஸ்ல ஒன் டேர்ம் வந்து மிஸ்ஸிங், இதை வந்து என்ன கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அது என்ன டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஏன் இருக்கு, அடுத்து பிசின்னு இருக்கு, டிஇஎஃப், அதுக்கப்புறம் ஜிஹெச்ஐ ஜேன்னு இருக்குல்ல. இது என்னன்னு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் இருக்கு, அடுத்து 2 லெட்டர் இருக்கு, அடுத்து 3 லெட்டர், 4 லெட்டர், அடுத்து 5 லெட்டர். அப்ப 5 லெட்டர் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுனாவே நம்மளுக்கு ஆப்ஷன் வந்துச்சு. இருந்தாலும் எப்படின்னு பார்த்தோம், ஏ பிசி கன்ஃபியூஸா தானே இருக்கு. ஏக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் பி தான், சிக்கு அப்புறம் அடுத்த டி தான், அதே மாதிரி எஃப்க்கு அப்புறம் அடுத்து ஜி. அப்ப என்ன பண்ணும், ஜேக்கு அப்புறம் அடுத்து KLMNO. அதுதான் வந்து கரெக்டான சரிங்களா. இது வரைக்கும் நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோமே. இந்த 20 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து இன்டெப்தா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கணும். பிளஸ் வந்து என்னன்னா சில கொஸ்டின் பேசிக்ஸ் ஓகேவா, சில கொஸ்டின் பேசிக்கா நம்மள வந்து என்ன சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆனா நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னா அந்த இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்து என்னன்னா நம்மளுக்கு மார்க் வேணும். அதனால வந்து என்னன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷன் நல்லாவே வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து லேர்ன் பண்றது இதுதான். ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஓகே இந்த பேட்டர்ல கேட்க அப்புறம் இந்த ஏரியாலாம் கொஸ்டின் வருது. இப்போ பிசிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை கேட்கறான், கெமிஸ்ட்ரி அப்படின்னா பீரியட் டேபிள் அதுல வந்து கேட்கறான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம வந்து என்னன்னா நம்மளோட ரிவிஷன் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.